நான் ஒரு எம்பியா, தமிழ்நாடு எம்பியா இருக்கிறேன். மேடம் வந்து தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தான் மேடம் தான் இருக்கிறாங்க. என்னுடைய சொந்த அக்கௌண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள் 10,640 ரூபாய், அது என்ன கணக்குனே தெரியல. அதில் வந்து என்னோட சொந்த அக்கௌண்ட்லேயே வந்து அது கொள்ளையடிக்கப்பட்டதாக தான் நான் கருதுகிறேன். அதனுடைய கணக்கினுடைய விவரத்தை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. 1/1/2024 என்னோட கணக்கினுடைய தொகை, நடப்பு கணக்கினுடைய தொகை 28,374 ரூபாய். அதில் வந்து பிரகாஷ் எவ்வளவு மாறி இருக்குன்னு சொல்லுங்க, டீட்டெயில் சொல்ல நேரம் இல்லை. 10,620 ரூபாய் அதில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து அதாவது மினிமம் பேலன்ஸ் இருக்கையிலேயே இந்த தொகை வந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோல பல லட்சக்கணக்குகள் உள்ள இந்த நமது நாட்டில் இவ்வாறு ஒரு முறைகேடு நடப்பது, ஒரு எம்பியினுடைய அக்கௌண்ட்லேயே இவ்வளவு முறைகேடு நடந்ததுன்னா இதுவே ஒரு பெரிய ஆதாரமாக நாம் கூற முடியும் என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு குடிமக்களுடைய வங்கி கணக்குகளிலும் நம்ம கொள்ளையடிக்கப்படுவதாக நினைத்து கொள்ளப்படக்கூடிய இந்த தொகை அனைத்தும் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். இதனுடைய கணக்குகள் அனைத்தும் நீங்கள் கண்டிப்பாக தரவு செய்யப்பட வேண்டும். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 1000 ரூபா செலுத்திட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இந்த மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் அவங்களுக்கும் அந்த 1000 ரூபா வந்து அது ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளுகிறது. நாங்கள் அங்கே 1000 ரூபா செலுத்துறத ஒன்றிய அரசு வந்து அது நூதன முறையில் எடுத்துக்கொள்வதாக தான் நாங்கள் கருதுகிறோம். அது நீங்கள் வங்கி சேவையில் இதை வந்து நீங்கள் கடுமையாக நீங்கள் ஆட்சேபனை சட்ட திருத்தம் கொண்டுகிட்டு வர வேண்டும் என்று நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிதியமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு நிதி கண்டிப்பாக தேவை. ஏன்னா சிறு தொகை, இது சின்ன குடிமக்கள், சின்ன தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இதில் ரொம்ப பாதிக்கிறாங்க. அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு